உண்டாகட்டும். மறுபடியும் அருணோதயம் நிகழ்ச்சிக்கூடாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளிலும் கூட உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த கால தியானத்திற்காக கனி கொடுக்கிற கொடியை தேவன் அதிகமாய் சுத்தம் பண்ணுகிறார். ஆகவே சில நேரத்தில் ஆண்டவருக்காக ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூட ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது பல நேரங்களில் நாம் கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் வர வேண்டும் என்று சொல்லி. யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்படி சொல்கிறார், என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி. இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், கனி கொடுப்பதற்காகவும் அந்த கனி நிலைத்திருப்பதற்காகவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி. கொடியானது செடியில் நிலைத்திருக்கிற பொழுதுதான் அது அதிக கனிகளை கொடுக்க முடியும். அப்படி செடியிலே கொடி நிலைத்திருக்காவிட்டால் அதை ஆண்டு சொல்லுகிறார், வெட்டி அக்கினியிலே போட்டு விடுவேன் என்று சொல்லி. எங்கே கவனிக்கிறீங்களா? இந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கனி கொடுக்காத கொடியை அவர் அறுத்து போடுகிறார். அதே நேரத்தில் கனி கொடுக்கிற கொடியை அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். நல்லது செய்கிற பொழுது ஏன் எனக்கு இந்த பாடுகள்? தீமை செய்கிறவனுக்கு பாடுகள் வரட்டும், ஓகே, அது நல்ல ஒரு விஷயம்தான், என்றால் அவன் உணர்வடையட்டும். ஆனால் நான் நல்லது செய்கிற பொழுது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கனி கொடுக்கிற கொடிகளைத்தான் தேவன் சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி. 2 விதத்திலே இந்த கொடியை தேவன் சுத்தம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து நான் பக்தன் ஆபிரகாமுடைய வாழ்வை உங்களோடு கூட நான் தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. மகிழ்ச்சியோடு ஆபிரகாம் புறப்பட்டு போனான். போகும் பொழுது ஆண்டு சொன்னார், உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு போய் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாம் போகிற பொழுது சிலவற்றை விட்டு விட்டு போனாலும் சிலவற்றை கூட்டிக் கொண்டு போனான். குறிப்பாக லோத்தையும் ஆகாரையும் கூட்டிக் கொண்டு போனான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நான் சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிற்பாடு இந்த ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பெருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வந்த பொழுது லோத்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், என்ன பிரச்சனை எனக்கு வாக்கும் என்று கேட்ட பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி. இப்பொழுது ஆபிரகாமோடு ஒட்டி இருந்த லோத்து வெட்டி எறிய வீசப்படுகிறார். அவனாகவே புறப்பட்டு போகிறான் ஆபிரகாமை விட்டு. அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை சுத்தம் பண்ணுகிறார். 2வது, ஆகார் ஒட்டி கொண்டிருக்கிறாள். ஆகார் ஒட்டி கொண்டிருந்த நிமித்தமாய் ஆகாருக்கும் சாராளுக்கும் இடையில பெரிய பிரச்சனைகள். ஒரு நாள் தேவன் சொன்னார், அடிமை பெண்ணாகிய ஆகாரை துரத்திவிட என்று சொல்லி. அன்றைக்கு துரத்தி விட்டு விட்டான் ஆபிரகாம். இங்கே கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. லோத்தை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஆகாரை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதற்கு பிறகு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க விரும்பினார். இன்று காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் தேவன் சுத்திகரிப்பை செய்ய விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுக்க ஆயத்தமா? நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி நீ சுத்தம் பண்ணுகிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆபிரகாமை கனி கொடுப்பதற்காக நீ அழைத்தீர். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சுத்தம் பண்ண வேண்டிய பகுதிகள் அநேகம் இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து லோத்தையும் ஆகாரையும் நீர் அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தது.
எப்பொழுது லோத்தையும் ஆகாரை நீர் அப்புறப்படுத்தினரோ அதற்கு பிறகு ஆபிரகாம் கனி கொடுக்கிற ஆசீர்வாதமான மனிதனாக மாற்றமடைந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சுத்தம் செய்வதற்கு இடம் கொடுக்கட்டும். ஜனங்களை ஆசீர்வதியும், அவருடைய கண்ணீர்களை ஆண்டவரை துடைத்து மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷத்தை கொடுத்திருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் சுத்தம் பண்ண ஆயத்தமா? அப்படியானால் நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க போகிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.